ஒரு பிரகாஷ்ராஜ் வந்து எலெக்ஷனில் நின்று ஓட்டு கேட்க ஆரம்பித்தார்னா அவர் வந்து கன்னடத்தான், இவ்வளோ அரசியல் புரிதல், இவ்வளோ நாலேஜு, மக்களுக்கு என்ன செய்யணுங்கிற ஒரு மனநிலை எல்லாமே அவருக்கு தெரியாமல் இல்லை. எது பண்ணணும் என்னங்கிறது இன்னும் அவுட்டெல்லாம் தெரியுது. ஆனால் இவரை வந்து ஒரு அரசியல் களத்தில் இறக்கி விட்டா அவன் வந்து கன்னடத்தான், ஆமாம் அவன் காவிரி பிரச்சனைக்கு அவன் குரல் கொடுப்பானா அப்படின்னு மற்ற அரசியல்வாதிகள் மக்களை பேச வச்சு அந்த ஆள் ஏண்டா அரசியலுக்கு வந்தவங்கிற நிலைமையை ஏற்படுத்துவாங்க. இதுதான் இன்றைக்கி இருக்கிற அரசியல் சூழல். ஒரு நல்ல அரசியல் தெரிஞ்சவன் அரசியலில் பயணிக்க முடியாத சூழ்நிலை காரணமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா இதுதான். ஒரு அரவிந்தசாமி வந்து சீரியஸாக சொல்கிறேன், அவருக்கெல்லாம் அரசியல் புரிதல் வேறு லெவலில் இருக்குது. ஒரு விஜயோட இடத்துல இன்றைக்கி விஜய் கட்சியில் இருந்தாவே போதும். இவங்களாம் விஜய் கட்சியில் இவங்க பேசுகிற அரசியல், ஏன் இவ்வளோ சினிமாக்காரங்க இருக்காங்களே, ஒரு சினிமாவில் தானே விஜய் ஹீரோவாக இருந்திருக்கான். அதுவும் என்ன சொல்கிறது, விஜயோட படத்தில் எத்தனையோ படத்தில் பிரகாஷ்ராஜ் இருந்திருக்கார்ல, எல்லாமே இருந்தார்ல. ஏன் அந்த மனிதனுக்கு சப்போர்ட் பண்ணாமல் எகைன்ஸ்டாக இருக்காங்க? அந்த கோட்பாடுக்குள்ளாரே இல்லை. விஜய்ங்கிறது ஒரு பைத்தியகாரத்தனமான செயல்பாடு தான் இருக்கிறத ஒழிஞ்சு ஒரு மக்களுக்கு சேவை செய்யணும், மக்களோட அரசியல் பயணமாக இருக்கணுங்கிற ஒரு இதுலேயே இல்லை. அதனால தான் இவங்களாம் துணைக்கு போகலை. இவங்களாம் புரியுதுங்களா? ஏன் மற்ற நடிகர்கள் விஜய் கூட இல்லை? விஜய் கூட ரசிகர்கள் மட்டும்தான் இருக்கணுமா? மற்ற நடிகர்கள்லாம் போய் இருக்க வேண்டியது தானே? ஏன் போக மாட்டேங்கிறாங்க?